ரவுண்ட் 2 மேட்ச் இது. மேட்ச் இறங்க பார்த்தீங்கன்னா EVRCC vs RFCC. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க RFCC. 3 ஓவர் மேட்ச்சு 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த் இருக்காங்க. ஓப்பனிங் பவுலராக மனோஜ். டஃப் ஃபைட்டாக இருக்க போகுது இந்த மேட்ச்சு. ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. செகண்ட் பால் மேட்ச்சில் ஓய்யோ புல்லர் பால் மாதிரி தான் போட்டார். குட்லந்தில் குத்தி செம ஃபாஸ்ட்டாகவும் வந்துச்சு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேறு ஆயிடுச்சு. தேர்ட் பால் வந்து இடிச்சிருக்கு நிஜமாலே. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக வந்துருது கண்டிப்பாக. 2 more remaining ஓவரில் இந்த பாலும் டாட்டு போட்டுக்கிட்டே இருக்காருங்க. ஹிட்டரை வச்சு டாட்டு போட்டிருக்காரு கண்டிப்பாக. 1 more remaining ஓவரில் இந்த பாலும் ஐசைடு விட்டு வெளில தான் போட்டிருக்காங்க. தொடையை பார்த்து தான் போட்டிருக்காரு. காலில் ஒரு கிராம்பு அதோட போட்டிருக்காரு. லாஸ்ட் 2 பாலவே தண்ணீர் தான் போட்டார். பட் நல்லா போட்டாருங்க. எக்ஸலன்ட் ஓவர் கம்ஸ் டு என்னன்னு சொல்லுவேன். வித்தவுட் கன்சீடிங் எனி பவுண்டரிஸ். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2. நோ விக்கெட் EVRCC. வெறும் 2 ரன்னு. செகண்ட் நியூ பாலர் DK. சிவா ஸ்டெக்கில் கேட்ச் அப்படின்னு கேட்டாங்க. கேட்சா அமைய தான் வாய்ப்பு. எஸ் பிறை கேட்சா பிடிச்சிருக்காங்க. டாட் பால் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்குது EVRCC மேலே. முதல் ஓவரில் பெருசாக ரன்னு வரல. பெரிய ஷாட்டுக்காக பேட்டை விட பார்த்தாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மனோஜ். பேக் டு பேக் 2 வைடு. செகண்ட் பால் இப்போ ஒரு பிடிக்கிற முதல் பால் போயிடுச்சுங்க. டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. எதிர்வையில் எனக்கு எங்கே போகுதுன்னே தெரில. இம்பேக்ட் கொடுத்துருக்காரு. 2 வைடு ஒரு 6 இந்த பால். தேர்ட் பால் திரும்பி வரும்னு சொன்னால் அது திரும்பிருச்சு. எக்ஸ்ட்ரா ரன் மோர் ரன்ஸ். இப்போ 4 ரன்னு. எஸ் 4 more. 2 பந்தில் டக்குன்னு குவிக்காக 10 ரன் வந்திருக்கு. 2 வைடு வேறு 12ஆம் மாதிரி இருக்குது. DK to மனோஜ். ஸ்டம்ப் லைன்லேருந்து திருப்பி வெளியே எடுத்திருக்காரு. கம் பேக் ஃப்ரம் த பவுலர் தெரியுது கண்டிப்பாக. விக்கெட் கீப்பர் பேசணுன்னா கரெக்டாக போட்டிருக்காங்க. கைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு விக்கெட்டு பிடிச்சிட்டாருங்க. யார் தலையை தாண்டி போச்சோ அவர் கைக்கு ரைட் அவே இன் டு த த்ரோட் ஆஃப் த ஃபீல்டர். யூசப் கைக்கு போச்சு. கேட்சை விட்டால் விடலை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. மனோஜ் ஆட்டம்லேருந்து வெளியே அண்டர் ப்ரெஷரில் இருந்தப்போ ஒரு 12 ரன்ட்டை பதிவு பண்ணிட்டு போயிட்டார் டக்குன்னு. நியூ பேட்ஸ்மேன் தீபன். ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுல்லராக இருந்துச்சு. ஹாஃப் வாலி. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ஸ்கோரு. EVRCC விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவரில் 12 ரன் கொண்டாந்தாலுமே முதல் ஓவரில் 2 ரன் தான் கன்சீட் பண்ணாங்க. ஸோ டேலி ஆகிடுச்சு. 2 ஓவருக்கு 14 வந்திருக்கு. முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் பொறுத்துக்கு நியூ பவுலர் பிறை வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் யாருக்கான முயற்சி ஸ்டிக் லைனில் வச்சாங்க. லாஸ்ட் ஓவர் போட்ட DK வாய்ப்பு இல்லை. ரன்னுக்கான வாய்ப்பு இல்லை. சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. வந்து மீண்டும் DK கிட்ட. வாய்ப்பா தாண்டி போயிடுங்க. போயிடுச்சுங்க. போட்டாருங்க. ஒரு பவரை போட்டார். பிரசாந்த் போட்ட பவருக்கு வந்து வெளில போயிருக்கு. த்ரீ மோர் ரிமைனிங். கேட்சா கேரி ஆகலை. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. மீண்டும் ஸ்ட்ரைக்கு வராரு பிரசாந்த். போன பால் வைடு ரீபால் பால் நல்ல லென்த்தில் போட்டார். இந்த தடவை ஸ்டிக் லைனில் வச்சாலுமே பேக் ஃபுட்லேருந்து பவர் எடுக்க பார்த்தாங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரைக் அவருக்கு தான் கொடுக்க பார்ப்பாங்க. 1 more remaining ஒரு இன்னிங்ஸில் 2 ஃபீல்டர் கரெக்டாக இப்போ தான் ஏற்றி வச்சாங்க அங்கே. விக்கெட். டார்கெட் 29 ரன்னு RFCCக்கு. ஜெயசுக்காக ஓப்பனிங் பர்சனாக ஸ்ட்ரைக்கில் நவீன். ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண அறிவாளகன் வந்திருக்காங்க. காலை பார்த்து தெளிவாக போட்டார். செகண்ட் பால் ஷாட்ராடு அப்படின்னு ஒரு சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போட்ட சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 தான் அது. ஃப்ளாட்டாக நேருக்கு நேராக பிடிச்சி அடிச்சிட்டாரு. நவீன் கையிலேருந்து முதல்ல 6.
தேர்ட் ஒன் பிச் ஆஃப் டெலிவரி. இதுவும் ரன்னா மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா ரன்னாவும் மாறுதா? ஏஸ் மாதிரி இருக்குது. ஆல்ரெடி போன ரவுண்ட் மேட்ச்சில் இதே மாதிரி ஷாட் அவர்கிட்ட நம்ம பார்த்தோம். ராஜ் அவங்க எத்தனை தடுத்துருக்காங்க. 2 ரன். குட் ஸ்டாப். நான்லாம் தாண்டிடும்னு நினச்சேன். தடுத்துட்டாரு பிரசாந்த். இங்கே விக்கெட் கீப்பரா ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு. ஃபாஸ்ட்டாக இறங்கி போய் ஆடி இருக்காங்க. வேக்கண்ட் ஏரியா டைமிங்கான்னு பார்ப்போம். நல்ல த்ரோ வந்திருக்கு கண்டிப்பாக. ஒரே ரன் மட்டுமே. 1 to end the over. சேஃபாக வச்சுக்க சொல்லிட்டார் மனோ. எண்டாக ஃபஸ்ட் ஓவர் 11 ரன் ஆடி இருக்காங்க. விக்கெட்டும் விடாமல். மீதமுள்ள 12 பாலில் அப்போ 18 தேவை. அடுத்த நியூ பாலர் முருகானந்தம். பிச் ஆஃப் டெலிவரி. ரைட் அவே இந்த ஸ்லாட். செகண்ட் மேக்ஸிமம் ப்ரோ. போட்டுருவோம் ப்ரோ. ஷார்ட்ஸ் இருக்குது ப்ரோ. உள்ளே போட்டால் வெள்ளைங்கிற மாதிரி எங்கேயும் அமிச்சிட்டாரு. அடுத்த பந்து அடி வீட்டு. கிளப்ட் அவே நைஸ்லி. ஹீவ்ட் அவே நைஸ்லி. கிரேட் மேக்ஸிமம். தேர்ட் மேக்ஸிமம் நவீன் கையிலேருந்து. உள்ள பூந்துருச்சு. ஸ்டிக்லையும் படல, பாடிலையும் படல, பேட்லையும் படல. டாட் ஸ்டெப் அவுட் பண்ணார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஏமாத்திருச்சு ஃபீல்டரை. ஏமாந்துட்டாருங்க. முன்னாடி வர பார்த்தாரு. கேட்சாக இருக்கும் முன்னாடி வர பார்த்தாங்க. 3வது 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க. மேட்ச் 1 to draw 2 to win மாறுது. முடிச்சிட்டாருங்க. finishes off in style. That's a great maximum. Great innings from Naveen. நல்லா ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. குவார்ட்டருக்கு என்ட்ரு ஆகுறாங்க RFCC. இந்த மேட்சை மேன் ஆஃப் த மேட்ச்சு மொத்தமாக முடிச்சு கொடுத்தாரு நவீன் தான்.